ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு இயல் 2 தாங்க பார்க்க போகிறோம். இதில்னா 2ஆம் பருவத்தில். ஓகேங்களா, நம்ம சேனல்லேருந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான கிளாஸஸ் தான் ரெகுலராக நடந்துட்டு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி என்னது 4 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஓகே. ஜிஎஸ்க்கும் 2 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சருக்கையும் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கீம்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. அந்த இதை கண்டிப்பாக நாங்கள் திருத்த வைப்போம். நீங்கள் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே. வாங்க பார்ப்போம். என்னது பாடறிந்து ஒழுகுதல். ஓகே, வாங்க பார்ப்போமா. ஓகே, ஃபஸ்ட்டு என்னதுன்னா ஆசாரக்கோவை கொடுத்துருக்காங்க. இந்த நுழைமுன் வந்து நம்ம எல்லா இதுலேயும் படிக்கிற மாதிரிக்கில் இருக்காது. 1-2 இதில் ரொம்ப முக்கியமான கண்டென்ட், அதாவது கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் நம்ம படிக்கிற மாதிரிக்கில் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு ஆசாரக்கோவை கொடுத்துருக்காங்க. ஆசாரக்கோவை பாருங்கள். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொலோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லிய ஆசாரவித்து. ஓகேங்களா, இது எழுதினவர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா, ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். ஓகே, நன்றி அறிதல். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல். எல்லோரையும் சமமாக பேணுதல், மற்றவங்களுக்கு உதவுதல் அப்படின்லாம் வரும். ஓகேங்களா, நட்டல்ங்கிறது நட்பு கொள்ளுதல். ஓகே, பாடலோட பொருளை பாருங்கள். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், அதான் நன்றி எறிதல். நெக்ஸ்ட்டு பொறையுடைமை, பிறர் செய்த தீமையை பொறுத்துக்கொள்ளுது. இது வந்து பொறையுடைமை. இன்சொல்லோடு இனிய சொற்கள் தான் நம்ம எப்போதும் பேசணும். அதுக்கப்புறம் இன்னாத உயிருக்கும் செய்யாமை, எந்த உயிருக்குமே நம்ம துன்பம் செய்யாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் கல்வியறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடைய அறுத்தல். இந்த எட்டுமே என்னது ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த 8 தான் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு நூல்வெளி. எப்போதுமே நூல்வெளி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதில் இருந்து தான் நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஆசாரக்கோவையோட ஆசிரியர்னா பெருவாயின் முள்ளியார். அவர் பிறந்த ஊர் என்ன? கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன மீனிங்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா, அதுவும் இந்த பிங்க் கலர் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கரெக்டு. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. ஓகேங்களா, ஓகே. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னா 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். அவர் பிறந்த ஊர் என்னன்னு கேட்டால் நம்ம கயத்தூர்னு போட்டுடலாம். ஓகேங்களா, இது எத்தனை வெண்பாக்கள்னா 100 வெண்பாக்கள். ஓகேங்க, அவ்வளோதான். ஆசாரக்கோவை கம்ப்ளீட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். இதோ நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஜஸ்ட்டு பார்த்துப்போம். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது பொறை. அறிவுடைமை சேர்த்தல்னா இது. இவை எட்டும் சேர்த்தல்னா இவை எட்டும். நன்றி எதுனா நன்றி கூட்டல் இதை. பொறையுடைனா பொறுமை கூட்டல் உடைமை. ஓகேங்களா, சரி, பொறை கூட்டல் உடைமை. ஓகே, நெக்ஸ்ட்டு கண்மணியே கண்ணுரங்கு. ஓகேங்களா, ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா தாலாட்டு பாடல். ஓகேங்களா, இல்லை நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லுவோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. இதுதான் என்னது? நாட்டுப்புற பாடல்கள். ஓகேங்களா, ஓகே. இது இன்னொரு நூல்வெளியில் இருக்கும். நாட்டுப்புற பாடல்கள் ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தான் தாலாட்டு பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள்னு இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இதை பாருங்கள். ஆரரோ அரிரரோன்னு பாட்டு கொடுத்துருக்காங்க. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு செய்து பார்ப்போற்ற வந்தாயோ, தங்கத்திலே தொட்டில் கட்டி. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன்னா சேர நாட்டு முத்தேனோ, சோழ நாட்டு முக்கணியோ, பாண்டிய நாட்டு முத்தமிழோ. இதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி கேட்பாங்கன்னா சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு கொடுத்து ஆப்ஷனில் எப்படி வைப்பாங்கன்னா பொறுத்துகளை முத்தேன், முக்கணி, முத்தமிழ்னு கொடுப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரிக்கில் இருக்கும். ஓகே, இந்த இதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, சரி, இதை ஃபுல்லு ரீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமை வந்து உதித்து சேர நாட்டு முத்தேனா. சொன்னா சேர நாட்டு முத்தேனா இம்பார்ட்டன்ட். வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியும். அதுக்கப்புறம் குளிக்க குளம் வெட்டி குளம்பால அணை கட்டி பசியை போக்கு வந்து பாண்டி நாட்டு முத்தமிழும். இதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 லைனை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பார்ப்போமா. நந்தவனம்னா பூஞ்சோலை. பார் அப்படின்னா உலகம். பார் அப்படின்னா உலகம். நெக்ஸ்ட்டு பண் அப்படின்னா இசை. இழைத்து அப்படின்னா பதித்து. ஓகேங்களா, ஓகே. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பார், பண். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொகை சொல்லோட விளக்கம். முத்தைங்கிறது என்ன? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். கொம்பு, மலை, கொசுத்தேன். ஓகேங்களா, அதாவது கொம்பை கொண்டுட்டு மலைக்கு போனால் கொசு இருக்கும். ஓகேங்களா, கொம்பை கொண்டுட்டு மலைக்கு போனால் கொசு இருக்கும்.
இல்லை மலையில் கொசு இருக்குது அதை அடிக்க கொம்பை கொண்டு போகிறோம் அப்படின்னு ஞாபகம் முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் ஓகேங்களா. சப்போஸ் சம்டைம் எதாவது மாற்றி கொடுத்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இது. அதாவது கொம்பை கொண்டுட்டு மலைக்கு கொசு அடிக்க போகிறாங்க அப்படின்னு ஞாபகம். முக்கணி வந்து மாப்பழ வாழை. முத்தமிழ்ங்கிறது என்னென்னா இயலிசை நாடகம் ஓகேங்களா. ஓகே இது உங்களுக்கு தெரியும் முக்கணி முத்தமிழ். அந்த முத்தேன் தான் உங்களுக்கு குழப்பறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆப்ஷன் எதாவது மாற்றி கொடுத்தா நம்ம மாறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்படி ஞாபகம் கொம்பை கொண்டுட்டு மலைக்கு கொசு அடிக்க போகிறோம் அப்படின்னு ஞாபகம். ஒரு டம்மியான ஷார்ட்கட் தான். சப்போஸ் ஞாபகம் வச்சோமே ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பாடலோட பொருள். இது நமக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் பாடலோட பொருள் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு தாலாட்டு. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாலாட்டு பாடல் என்ன வாய்மொழி பாட்டு இலக்கியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. தாள் என்பதற்கு நாக்கு அப்படிங்கிறது மீனிங்கு. அதுக்கப்புறம் நாவை அசைத்து பாடுவதனால இது வந்து தாலாட்டு அப்படின்ட்டுன்னு பேர் வந்திருக்கு ஓகேங்களா. தாள்ங்கிறதுக்கு நாக்கு. ஆட்டு தாலாட்டு நம்ம எப்படி பிரிப்போம் தாள் கூட்டல் ஆட்டு. தாள்ங்கிறது நாக்கா அப்படின்னா நாக்கை ஆட்டு அப்படின்னு மீனிங் வரும் ஓகேங்களா. ஓகே குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் என்னது தாலாட்டு ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சரி இப்போ புக் பேக்கில் இருந்து கேட்குறாங்க சம்டைம்ஸ். இந்த டைம்லாம் குரூப் 2ல ஓல்டு புக்கில் புக் பேக்லேருந்தே 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம புக் பேக்கே விட்டுறக்கூடாது பார்த்துருவோம். பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண் உறங்கு கண் கூட்டல் உறங்கு. வாழை இலையை சேர்த்து எழுதுனா வாழை இலைன்னு வரும். கை கூட்டல் அமைத்து சேர்த்துனா கையமர்த்தி. உதித்த அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அப்படின்னா மறைந்த. ஓகே நெக்ஸ்ட்டு தமிழர் பெருவிழா பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சகஜமாக என்னென்ன செய்வோமோ அதைத்தான் அப்படியே அந்த பாடமாக கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்கிற அளவுக்கு ரொம்ப மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு கண்டென்ட்டும் கிடையாது ஓகேங்களா. நம்ம நான் இயல்பாக செய்கிறது தான் இந்த இது. விரும்பி கொண்டாடுறது விழா எனப்படும். விழாக்கள் தான் மக்களை ஒன்று சேர்க்குது. அவ்வளோதான் அந்த கண்டென்ட்டே. நெக்ஸ்ட்டு இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். தமிழரோட வாழ்க்கை முறை என்னன்னா இயற்கையோடு இணைந்து வாழ்றது ஓகேங்களா. இயற்கை வணங்குதல் தமிழர் மரபு. ஆல்ரெடி நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை நடத்திருப்போம். என்னது இயற்கை வழிபாடு தான் அங்கே இருந்திருக்கும் ஓகேங்களா. ஓகே அவற்றுள் சிறப்பானது என்ன பொங்கல் விழா. இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. அதையும் தாண்டி அறுவடை திருநாள் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஏன்னா ஆடி திங்களில் விதைப்போம் தை திங்களில் அறுவடை பண்ணுவோம். ஓகே என்னது ஆடி திங்களில் விதைப்போம் தை திங்களில் அறுவடை செய்வோம் ஓகேங்களா. ஓகே அந்த இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அறுவடை திருநாளாக கொண்டாடுறோம் தை மாதத்தில் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு அதில் நம்ம சூரியன் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அறுவடை செய்கிறதுக்கு முதல் காரணம் என்ன சூரியன் இருந்தால் தான் நம்ம பொருளை விளைய வைக்க முடியும். ஸோ அன்றைக்கி வந்து நம்ம சூரியனுக்கு நன்றி செலுத்துறதுமா பொங்கல் இடுவோம் ஓகேங்களா. ஓகே அந்த இதுதான் அறுவடை திருநாள். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். இதான் என்னது உழவர் திருநாள். அதனால் இந்த இதை உழவர் திருநாளும் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஓகே அப்படின்னா பொங்கல் திருநாள் 2 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் நடக்கும். அது நமக்கே தெரியும். ஏன்னா அன்றைக்கி தான் நிறைய லீவ் விடுவாங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போகி திருநாள். போகி திருநாள் என்னது பழையன கழிதலும் புதியன புகுதலும். இதுதான் போகி திருநாள். அதாவது இது வந்து இதைத்தான் போகி திருநாள் சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தோட கடைசி நாள் வந்து போகி திருநாள் கொண்டாடுவாங்க. இந்த போகி திருநாளை தான் இந்திர விழாவாக கொண்டாடிருக்காங்க செய்தியும் நமக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. இந்திர விழாவாக போகி திருநாளை கொண்டாடிருக்காங்க. இந்திர விழா எதில் வரும்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையில் வரும் ஓகேங்களா. ஓகே ஃபஸ்ட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது எந்த நூலில் இருக்குன்னா நன்னூலில் இருக்குது ஓகேங்களா. ஓகே மார்கழி மாதத்தோட இறுதி நாள் தான் போகி திருநாள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த நாள் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டதுன்னா போகி பண்டிகை தான் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. நெக்ஸ்ட்டு பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் என்ன பொங்கல் திருநாள்னா தை மாதத்தின் முதல் நாள் வந்து பொங்கல் திருநாள். 2ஆம் நாள் வந்து என்ன கொண்டாடுவோம் தை மாதத்தோட முதல் நாள் பொங்கல் திருநாள் மட்டும் இல்லாமல் இன்னொரு நாள் வரும். என்ன திருவள்ளுவர் ஆண்டு தை மாதத்தோட முதல் நாள் தான். 2ஆம் நாள் வந்து என்னென்னா திருவள்ளுவர் தினத்தை நம்ம கொண்டாடுவோம் ஓகேங்களா. ஓகே பொங்கல் என்பதுக்கு என்ன மீனிங்னா பொங்கி பெருகி வருவது தான் பொங்கல். பொங்கல் என்பதுக்கு பொங்கி பெருகி வருவது இதோட பொருள். பொங்கல் பொங்கும்போது ஆஸ் யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம் பொங்கல் அப்படின்னு எல்லாரும் ஜாலியாக இது பண்ணுவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பொங்கல் எல்லோரும் நல்லா ஜாலியாக அப்பா அம்மா கூட சேர்ந்து கற்றுவோம் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம செய்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகே இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தை முதல் நாள் என்னது திருவள்ளுவர் ஆண்டு. தை 2ஆம் நாள் வந்து என்னது திருவள்ளுவர் நாள் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பொங்கல் அன்றைக்கி நம்ம என்னென்னலாம் வைப்போம் அந்த திங்ஸை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாட்டுப்பொங்கல் பார்ப்போம். மாட்டுப்பொங்கல் என்ன பொங்கலுக்கு அடுத்த நாள் என்னது மாட்டுப்பொங்கல்லாம் நம்ம கொண்டாடுவோம். அதாவது உழவர்கள் விவசாயிகள் வீட்டிலலாம் கண்டிப்பாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவாங்க. அந்த மாட்டுக்கு நன்றி செலுத்துறது விதமாக. ஏன்னா மாடு தான் அவங்களுக்கு உழவுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வண்டி அடிக்கிறதுக்கு விவசாயிகள் வீடாக இருந்தால் அவங்களுக்கு புரியும். ஏன்னா உரம் அடிக்கிறது எல்லாத்துக்குமே அந்த மாட்டு வண்டியை தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு காளை மாடு ஏறு மரம் அடிக்கிறது அப்படி எல்லாத்துக்கும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு முக்கியமாக இருக்கிற பசுமாடு பால் தரைக்காண்டி பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாக நெக்ஸ்ட்டு அதோட சாணத்தை தான் உரமாக யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றி தெரிவிக்கிற விதமாக அன்றைக்கி ஒரு பொங்கலை போட்டு நெத்தியில் மாட்டுக்கு ஒரு பொட்டை வச்சு மரியாதை செய்வாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாய்ஸ்லாம் ஜல்லிக்கட்டில் பயங்கர குஷியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஜல்லிக்கட்டு வந்தாச்சு. மாட்டுப் பொங்கல் என்று மாடுகளை நீராட்டுவர். மாட்டுக்கு கொம்பை சீவி குளிப்பாட்டி அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. திருவள்ளுவர் ஆண்டை பற்றி பார்ப்போம். திருவள்ளுவர் ஆண்டு வந்து இப்போ நார்மலாக இருக்க ஆட்டை கூட 31 ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ 2024 இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், அது கூட 31 ஆட் பண்ணும். அதான் திருவள்ளுவர் ஆண்டு. அப்படின்னா 415 325 இதாங்க திருவள்ளுவர் ஆண்டு 2055. ஓகேங்களா? இதான் திருவள்ளுவர் ஆண்டு. ஓகே. மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டுங்கிறது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். இது இன்னொரு நேமில் சொல்லுவாங்க. என்னென்னா மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் ஆகும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காணும்பொங்கல். காணும்பொங்கல் வந்து சொந்த பந்தத்தை காண போகிறது. ஒவ்வொரு நண்பர்கள் வீட்டுக்கு, உறவினர் வீட்டுக்கு, எல்லார் வீட்டுக்கும் போவாங்க. இங்கே பக்கத்தில் ஏதாவது டூரிஸ்ட்டு ஸ்பாட் இருந்துச்சுன்னா அங்கே போவாங்க. சில பேர் வீட்டில் இருந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோதான். நம்ம கூட்டம் வீட்டில் இருந்து என்ஜாய் பண்ணும். அவ்வளோதான். ஓகே. இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அறுவடை திருநாள் எந்தெந்த ஊர்லலாம் அறுவடை திருநாளுங்கிற பேரில் அறுவடை திருநாள் எந்தெந்த ஊர்லலாம் மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுதுன்னு பாருங்கள். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கா எம் வந்து மகாராஷ்டிரா, யூ வந்து உத்தரப்பிரதேசம், கே வந்து கர்நாடகா, ஏ வந்து ஆந்திர பிரதேசம். மூக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூக்கா அப்படிங்கிற இடத்துல என்னது மகர சங்கராந்தி அப்படிங்கிற பிளேஸில் மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் அறுவடை திருநாள் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? மூக்கா ஸ்டாலினை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு லோரின்ட்டு யாரை எந்த இதுலனா பஞ்சாபில் வந்து நம்ம லோரின்னு கொண்டாடுறோம். ஓகேங்களா? பஞ்சாபில் வந்து லோரி. பஞ்சாப்லலாம் பஞ்சம் வந்து லோன்னு அலையிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. பஞ்சாப்னா பஞ்சம் வந்தால் நம்ம எப்படி அலையும்? லோன்னு அலையும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் என்னது உத்தராயன் அப்படின்னு கொண்டாடுறாங்க. நம்ம குரூப் எக்ஸாம் கூட ஞாபகம் GRU குரூப் அப்படின்னு ஞாபகம். ஓகேங்களா? இங்கே நம்ம என்னது உத்தராயன். குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் உத்தராயன் அப்படின்னு கொண்டாடுறோம். குரூப் ஞாபகம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இது கதிர் முற்றியதும் என்ன செய்வாங்க? அறுவடை தான் செய்வாங்க. உரமாக போடுவாங்க, அறுவடை தான் செய்வாங்க. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் எதை கட்டுவாங்க? தோரணம் கட்டுவாங்க. இதெல்லாம் ஈஸியாங்க. பொங்கல் கூட்டல் என்று சேர்த்தனா பொங்கல் என்று, போகி பண்டிகை பிரிச்சல்னா போகி கூட்டல் பண்டிகை, பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது எதில் இருக்கும்? நன்னூலில் இருக்கும். அப்படி சொன்னவர் யார்? பவனந்தி முனிவர். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காணுங்க நமக்கு என்ன வரும்? துன்பம் தரும். இன்பத்துக்கு ஆப்போசிட் துன்பம். ஓகேங்களா? ஓகே. அவ்வளோதான். மனம் கவரும் மாமல்லபுரம். ஓகே. மாமல்லபுரம்னாலே உங்களுக்கு தென்னிந்திய வரலாறு ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? தென்னிந்திய வரலாறு, கோவில் கட்டடக்கலை, திராவிட பாணி, சுவேசர பாணி. ஓகேங்களா? ஓகே. மாமல்லபுரம் வந்து நம்மளுடைய அனைத்து வகையான சிற்பமும் காணப்படுற ஒரே இடம் மாமல்லபுரம்ங்க. ஓகேங்களா? இந்த மாமல்லபுரம் ஏன் மாமல்லபுரம்னா நரசிம்மவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், அதான் மகேந்திரவர்மனுடைய பையன் வந்து முதலாம் நரசிம்மவர்மன். அவருடைய பேர் தான் மாமல்லன். ஏன்னா அவர் மல்யுத்தம் செய்கிறதுல ரொம்ப சிறந்த வீரராக இருப்பார். அதனால் மாமல்லன் அப்படிங்கிற பேர் உண்டு. அவர் பேர்லேயே மாமல்லபுரத்தை இது பண்ணியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு இந்த கதையில் பார்ப்போம் வாங்க. கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. கலைகளும் இலக்கியங்களும் என்னத்தை சொல்லணும்னா ஒரு நாட்டுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகத்துக்கு உணர்த்துது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓவியம் முதலிய கலைகள் சிறந்து விளங்கின. தமிழர்கள் சிற்பம் ஓவியத்தில் 2 ரொம்ப சிறப்பாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். இதெல்லாம் கதை தான். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாசித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் தான் இந்த மாமல்லபுரம் கோவில். ஓகேங்களா? ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது. இதுக்கு வந்து ரத கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் பஞ்சபாண்டவ ரதம் 5 ரதம் இருக்குங்க. ஒன்று திரௌபதி ரதம் இருக்கும். இன்னொன்று தர்ம ரதம், பீமராஜ ரதம், அர்ஜுன ரதம், நெக்ஸ்ட்டு நகுல சகாதேவ ரதம். ஓகேங்களா? நகுல சகாதேவன் 2 பேர்த்துக்கு சேர்த்து ஒரே ரதம். மொத்தம் 5 ரதம் இருக்குங்களா? இதை தான் பஞ்சபாண்டவ ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இதில் முதலாம் நரசிம்மவர்மன் அவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? முதலாம் நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகே. நெக்ஸ்ட்டு மகேந்திரவர்ம பல்லவர் தான் அவருடைய அப்பா. ஓகேங்களா? மகேந்திரவர்ம பல்லவர் தான் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவருடைய அப்பா. இவருக்கு நிறைய சிறப்பு பேர்லாம் இருக்குங்க. தட்சிண சேத்தக்காரி, அதுக்கப்புறம் விசித்திரகுப்தர்,
அப்படிங்கிற பேர்லாம் நிறைய நிக்நேம் இருக்குது. ஓகேங்களா. மத்த விலாச பிரகசனம் அப்படிங்கிற நூலை இவர் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஓகே. சிற்பக்கலையின் உச்சம் நம்ம எதை சொல்கிறோம்னா சிற்பக்கலையோட உச்சம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா அர்ஜுனன் தபசு அல்லது பகீரதன் தவம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாமே இதில் இருக்கும். அதுவும் அச்சஸ்லாம் இருக்கிற மாதிரிக்கெலாம் இருக்கும். அதுக்கப்புறம் கங்கை ஒரு நார்மலாக தண்ணி வழித இடத்த ஆகாசத்துலேருந்து கங்கை வந்து பூமிக்கு வர மாதிரிக்கெலாம் இது பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் அர்ஜுனன் வந்து தவம் செஞ்சுட்டு இருப்பார். அதான் பகீரதன் தவம் இல்லை அர்ஜுனன் தவசு அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே. இதுக்கு எல்லாமே புடைப்புச் சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புடைப்புச் சிற்பங்கள்னால் அதாவது ஒன் சைடு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா. பின்னாடி வந்து உருவத்தை பார்க்க முடியாது. பின்னாடியும் உருவத்தை பார்க்க முடியுதுன்னா அது வந்து முழு உருவச்சிற்பம். ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி, அதான் அர்ஜுனன் தவசு. இதுக்கு வந்து பகீரதன் தவம் அப்படின்னு பேர் உண்டு. இதில் தான் ஆகாயத்துலேருந்து கங்கை வரை மறிக்கல சிற்ப வடிவமைச்சிருப்பாங்க. அதான் ஆகாய கங்கை பூமிக்கு வர மறிக்கல. இது வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது. ஓகேங்களா. இந்த இதில் நெக்ஸ்ட்டு தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது? மாமல்லபுரம். இது ஒன் வேர்டில் கேட்கலாம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூட என்ன? மாமல்லபுரம். அதே மாதிரிக்குள்ள சிற்பக்கலை வடிவமைப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். அந்த 4மே எங்கே காணப்படுதுன்னா மாமல்லபுரத்தில் காணப்படுது. ஓகேங்களா. இந்த 4 வகையும் காணப்படும் ஒரே இடம் என்னன்னா மாமல்லபுரம். என்னென்ன இதெல்லாம் பாருங்கள். 1வது குடைவரை கோயில்கள், 2வது ஒற்றைக்கல் கோயில்கள், 3வது கட்டுமான கோயில்கள், 4வது புடிப்பு சிற்பங்கள். ஓகே. இந்த குடைவரை கோயில்கள் யார் பீரியடில் வந்திருக்குன்னா மகேந்திரவர்மா பல்லவர் அவர் பீரியடில் வந்திருக்கும். மகேந்திரவர்மா பல்லவர். ஒற்றைக்கல் கோயில்கள் அதாவது ஒற்றைக்கல் ரதங்கள், மண்டபங்கள் இதெல்லாம் யார் பீரியட்னா நரசிம்மவர்ம பல்லவன். ஓகேங்களா. முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன். கட்டுமான கோயில்கள் யார் பீரியட்னா 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன். ஓகேங்களா. அல்லது ராஜசிம்மன் கூட இவருக்கு நிக்நேம் உண்டு. அதுக்கப்புறம் நந்திவர்மனும் கட்டுமான கோயில்கள் அந்த இதான் கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா. ஓகே. மாமல்லபுரம் நேம் வந்ததுக்கான இது போட்டிருக்காங்க. ஓகே. நம்ம மயங்கொலிகள் பார்ப்போம். மயங்கொலிகள் வந்து அடிக்கடி நமக்கு குழப்பக்கூடிய இடமே இந்த மயங்கொலிகள் தான். ஓகே. மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. மயங்கொலிகள் மொத்தம் எத்தனைன்னா 8 இருக்குங்க. ஓகேங்களா. 8. அது என்னதுலான்னு கேட்டிங்கன்னா ந ல ல ர நமக்கு மேக்ஸிமம் இந்த இது கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணவே வராது. மேக்ஸிமம் மெஜாரிட்டி பீப்புள்ஸ்க்கு. அந்த மெஜாரிட்டியில் நானும் ஒரு ஆள் தான். ஏன்னா ல அதெல்லாம் எனக்கு வரவே செய்யாது. ஓகேங்களா. இது நம்ம நம்ம எப்படி வாசிக்கணும்னு இதில் பார்த்து கற்றுப்போம். ஓகேங்களா. மொத்தம் எத்தனை மயங்கொலி எழுத்துக்கள்? 8 மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா. இது முக்கியங்க. அண்டர்லைன் பண்ணாமல் இருக்குது. பார்த்துக்கோங்க. 8 ரொம்ப முக்கியம். ஓகே. நெக்ஸ்ட்டு என்னென்ன எழுத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பார்ப்போம். ஓகே. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த பாருங்க. இதுதான் நாக்கு. ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது சென்டராக வச்சுக்கோங்க. நாக்கோட இது மேல்வாயை தொட்டால் அது வந்து என்னது? மேல்வாயை தொட்டுச்சுன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் இதை தொட்டுச்சுன்னா அது வந்து அதுக்கப்புறம் இதுவே கொஞ்சம் முன்னாடி வந்து தொட்டுச்சுன்னா அது என்னது? அப்படியே பல்ல தொட்டுடுச்சுன்னா அது வந்து ஓகேங்களா. பல்ல தொட்டுடுச்சுன்னா இப்படி வச்சுப்போம். இது நாக்கு. அப்படியே ரொம்ப உள்ள வரைக்கும் போச்சுன்னா லைட்டாக அங்கே வந்துச்சுன்னா இந்த இதுவே பல்ல தொட்டுடுச்சுன்னா இந்த நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ஓகேங்களா. ஓகே. இது மேல்வாய் அன்னத்தின் முன், இது வந்து மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி, இந்த முன்பகுதி. அதுக்கப்புறம் இது வந்து என்னது? மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் உண்டாகுது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு இதோட பேர் பார்ப்போம். டகரத்தை அடுத்து வரும் நகரம் என்பதால் கசட தப்பர. ஓகே. டகரத்தை அடுத்து வரும் நகரம் என்பதால் இது வந்து டன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்யா சான்யா ட அந்த இதுபடி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தகரத்தை அடுத்து வரும் நகரம் என்பதால் தன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த கேன்யா சான்யா டன தன அந்த இதுபடி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. ரகரத்தை அடுத்து வரும் நகரம் என்பதால் ரன்னகரம் அப்படின்னு இதுக்கு பேர் காரணம் இருக்குது. ஓகேங்களா. வந்து டன்னகரம், வந்து தன்னகரம், இந்த வந்து ரன்னகரம். ஓகேங்களா. ஓகே. டே எனும் எழுத்துக்கு முன் இன் வரும். எப்போதுமே டே அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி என்னது வரும்? இன் வரும். ஏன்னா இது எல்லாமே இன எழுத்துக்கள். அதுக்கப்புறம் ரே எனும் எழுத்துக்கு முன் இன் வரும். ரே எனும் எழுத்துக்கு முன் எப்போதுமே இன் வரும். போட்டிருக்காங்க. கரெக்டாக வந்துருக்குது. இது எல்லாமே இன எழுத்துக்கள்ங்க. ஓகேங்களா. ஓகே. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இது தான் பார்த்தோம். ப்ரீவியஸ் இயல். ஓகேங்களா. ஓகே. வானம்னா வெடி, வானம்னா ஆகாயம், பனினா வேலை, இந்த பனினா குளிர்ச்சியாக இருக்குது. ஓகேங்களா. பனி அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த இது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். லேங்கிறது என்ன? நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால். நாவோட 2 பக்கம் தடித்து மேல் பற்களோட அடியை தொட்டுச்சுன்னா அதுக்கு நமக்கு என்னது? வரும். ஓகேங்களா. ஓகே. இந்த வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதி. இது வந்து பல்லோட அடியை தொட்டுச்சுன்னா இதுவே நாவின் நடுப்பகுதி தொட்டுச்சுன்னா அந்த டைமில் என்ன பார்த்தோம்? வந்து இப்படி இருக்கும். இது வந்து
நெக்ஸ்ட்டு இது வந்து ந அப்படி இருக்கும். இங்கே அப்படியே நாவின் இரு பக்கங்கள் தடித்து மட்டும் அப்படியே வருது. ஓகேங்களா? இதுனா ல, இதுனா ல, இதுனா சிறப்பு லகரம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு லேக்கு பாருங்கள். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் சிறப்பு லகரம் தோன்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வருடுவதால் அப்படின்னா லகரம் தோன்றும். ஓகேங்களா? ஓகே. இதை மகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக சிறப்பு லகரம் தான் எப்போதும் ஃபேமஸ். ஓகேங்களா? சிறப்பு லகரம் அப்படின்ட்டு இருப்போம். ஓகேங்களா? ஓகே. விலைங்கிறது என்னென்னா நம்ம கூட லகரம் காப்போம் அப்படின்ட்டு இருப்போம். ஏன்னா லகரம் வந்து இந்த சிறப்பழா வந்து எந்த லாங்குவேஜ்லையுமே கிடையாது. ஓகேங்களா? நம்ம தான் ஒவ்வொரு இதுவும் எப்படி எப்படி தோன்றுறது, உயிர் பிறப்பு, முயற்சி பிறப்பு, இடப்பிறப்பு அப்படின்னு பிரித்து இந்த ல வந்து எந்த இதுலையுமே கிடையாது. நமக்கே ஆனால் நம்மளே அதை கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இங்கிலீஷில் நார்மலாக இப்போ கீழடி அப்படின்னா எல்லாரும் எப்படி கீழடி மியூசியத்தில் இப்படி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அதாவது நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க, அவங்களுக்கு புரியணும் அப்படின்றதாங்க. ஆனால் என்றைக்கும் நம்ம மொழியை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? என்ன இது யூஸ் பண்ணால் கீழடி அப்படின்னு இருக்குன்னா இசட்ஹெச்ஏ இதான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் சிறப்பு லகரம். வர இடம்லாம் இசட்ஹெச்ஏவை யூஸ் பண்ணணும். நீங்களும் இனிமேல் இந்த தப்பை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்கள். நானும் கம்மி பண்ணிட்டேன். நானும் ஃபஸ்ட்டு இப்படி தான் யூஸ் பண்ணிருந்தேன். இப்போது நான் அப்படி யூஸ் பண்ணுறதுல ஃபுல்லும் இசட்ஹெச்ஏ தான் போடுறேன். ஓகேங்களா? சிறப்பு லகரம் வர இடத்துல இசட்ஹெச்ஏ யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் மாம்பழமே எழுதுறோம்னா எப்படி எழுதலாம்? பழம் இப்படி எழுதி பழகுங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம மேக்ஸிமம் நம்ம மொழியை நம்ம தான் காக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. விலைங்கிறது என்னென்னா பொருளின் மதிப்பை குறிக்குது. இதுவே இலை செடியின் இலை குறிக்குது. இந்த விலை வந்து என்னென்னா உண்டாக்குதல். இது கூட கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது. விலைங்கிறது பொருளின் மதிப்பு. விலைன்னு வந்துருச்சுன்னா உண்டாக்குதல், ஒரு இதை விளைவிக்கிறது அப்படி. இதுவே விலைனா விரும்புறது. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விளையிறேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இலை அப்படின்னா செடியின் இலை, இது எல்லாத்துக்கும் தெரியும். இலைனா மெலிந்து போதல். என்ன ரொம்ப இழைச்சிட்டேப்பா அப்படின்னு சொல்கிறது அந்த இது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இலை. இலைங்கிறது என்ன? நூல் இழைக்கிறது. ஓகேங்களா? நூல் இலை அந்த இது. ஓகே. நம்ம ரகர எழுத்துக்கள் பார்ப்போமா? ரேங்கிறது என்னென்னா நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்ட ர. இதுவே உள்ளே கொஞ்சம் போச்சுன்னா ரகரம். ஓகேங்களா? இந்த ர மையப்பகுதினா ரகரம். இது நம்ம ஆல்ரெடி நேக்கு இப்படி தான் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு லேக்கு இப்படி வந்துச்சு. ஓகேங்களா? இது நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டுச்சுன்னா ர. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதோடைய பொருள் வேறுபாடு. ஏரினா நீர்நிலை. இதுவே ஏரினா மேலே ஏறுறது. கூரைனா வீட்டோட கூரை. இதுவே கூரைனா கூரை புடவை அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. சீரம் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும்? தலைன்னு தெரியும். இலைக்கு வேறு பெயர் என்னதுன்னா தலை. நெக்ஸ்ட்டு வண்டி இழுப்பது என்னது? காளை. காளை மட்டும் தான் வண்டி இழுக்கும். கடலுக்கு வேறு பெயர் என்னென்னா பறவை. பறவையை தான் நம்ம கடல்னு சொல்லுவோம். இந்த பறவைனா பறக்கிற பறவை. பறவை வானில் பறந்தது இப்படி தான் சொல்லுவோம். கதவை மெல்ல திறந்தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். பூ வந்து மனம் வீசும். இந்த மனங்கிறது இதயம். புலியின் டேஸ் சிவந்து காணப்படும். கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் டேஸ் விளையாடின என்ன? பந்து. வீட்டு வாசலில் எது போட்டனர்? கோலம் போட்டனர். ஓகேங்களாங்க? ஓகே. இலைத்தலை. ஓகே. நெக்ஸ்ட்டு இது நீங்கள் பாருங்கள். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் என்ன வீசின? மனம் வீசின தானே வரும். ஓகேங்களா? தன்னகரம். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இது வந்து இந்த இதில் வரும் சிறப்பு லகரம் அது வரும். ஓகேங்களா? ஓகே. வாழைப்பழம். வாழைப்பழம் இல்லை, கொஞ்சம் கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வாழைப்பழம் பழம் இந்த நல்லா வரும். ஓகேங்களா? அடிக்கடி இது டங் ட்விஸ்டர் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வந்துடும். எனக்கும் வந்துடும். கூடி சீக்கிரம் வந்துடுச்சு ஆல்ரெடி. ஓகே. வெல்கம். வெல்கம்னா என்னது? நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள். சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்தாடை. இந்த ரெடிமேட் பூங்கா எங்கே இருக்குன்னா திருப்பூரில் இருக்கும். ஓகேங்களா? அது நம்ம நெக்ஸ்ட்டு 8th லெசனில் படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் படிப்போம். மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. ஓகேங்களா? ஓகே. அவ்வளோதாங்க. இயல் கம்ப்ளீட்டட். எத்தனாவது இயல்? 5வது இயல் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் சாரி கம்ப்ளீட்டட் இல்லை, திருக்குறள் இருக்குது. வாங்க பார்த்துட்டு போயிடும். விருந்தோம்பல். விருந்தோம்பல். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்று அன்று. இது வந்து என்ன இதில் இருக்குன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்குது. அதாவது விருந்தினர் ஒருத்தவங்க உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவருக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, அவரை விட்டு சாப்பிட்றீங்கன்னா அது வந்து எது? விரும்பத்தக்கது அன்று. விருந்தினர் வந்திருக்கும் போது தான் மட்டும் சாப்பிட்றது அது என்னது? விரும்பத்தக்கது அன்று. ஓகேங்களா? அது ஒரு நல்ல செயல் அல்ல. அதை தான் கொடுத்துருக்காங்க. மோப்ப குலையும் அழைச்ச முகந்தெரிந்து நோக்க குலையும் விருந்து. ஓகேங்களா? இது நம்ம
பழைய ஓல்டு புக்லேயே உண்டு. ஓகேங்களா, பழைய ஓல்டு புக்லேயே உண்டு. 5th ஸ்டாண்டர்டில் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதாவது என்ன அர்த்தம்னா இதுக்கு மோப்ப குலையும் அடித்த முகந்திருந்து நோக்க குலையும் இருந்து, அதாவது மோந்து பார்த்தாலே அனிச்சமலர் வந்து வாடிடும். நம்மளுடைய முகம் மாறினாலே விருந்தினருடைய உள்ளம் வாடி போயிடும். அதான் இந்த இதோட மீனிங். ஓகேங்களா, இதில் விவேக சிந்தாமணி 10th புக்கில் கூட ஒரு அருமையான பாடல் இருக்கும். விவேக சிந்தாமணியில் என்னென்னா காட்டி கப்பிய பசியும் தானே அப்படின்ட்டுன்னு வரும். ஓகேங்களா, அதாவது தலைவாழை இலையிட்டு நிறைய சாப்பாடு வச்சு முகம் ஒரு மாதிரிக்கில் இது பண்ணிட்டாங்கனாலும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். உப்பில்லா பண்டை, அதாவது ஒரு பழைய கஞ்சி கொடுத்தாலும் ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உப்பில்லா கூலிட்டாலும் ஓப்பதானே அப்படின்ட்டுன்னு வரும். ஓகேங்களா, கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே அப்படின்ட்டு வரும். அது ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், கல்லாமை அதிகாரத்தில் என்னென்ன இதெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். கல்லாமை என்னது? உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே மினல். ஓகேங்களா, அடுத்த ஒரு பொருளை களவாடலாம் அப்படின்னு நம்ம உள்ளத்தால் நினச்சா கூட அது ரொம்ப தீமையானது. நம்ம நினைக்கவே கூடாது, அந்த நினைப்பே ரொம்ப தீமையானது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். ஓகேங்களா, களவு மூலம் சேர்க்கப்பட்ட செல்வம் வளருவது போல தோன்றினாலும் அது முடிவில் அழிந்து போயிடும். ஒருத்தவங்க திருட்டி நிறைய சேர்க்குறாங்க, அது மூலமாக நிறைய சப்போஸ் கவர்மெண்ட் இதுலேயே லஞ்ச ஆஃபீஸில் நிறைய பேர் திருட்டி சேர்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இருக்க மாதிரிக்கில் இருக்கும், கடைசியில் வேலையை காலி பண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவ்வளோதான். ஓகே, ஊக்கமுடைமை பார்ப்போமா? ஊக்கமுடைமை உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கி விடும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊக்கம் தான் நிலையான செல்வம், அதை விட வேறு செல்வம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடைய நுழை. அதாவது நம்மகிட்ட ஊக்கம் வந்து, அதாவது நம்ம பயங்கர தன்னம்பிக்கையோடு இருக்கோம். ஓகேங்களா, நல்ல ஊக்கமாக இருக்கும், நல்ல ஸ்பிட்டாக எந்தூசியஸ்டிக்காக இருக்கும். அப்படி உள்ளவங்க கிட்ட தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டுக்கொண்டு செல்லும். அந்த வெற்றியானது அவங்கள வழி கேட்டுக்கொண்டு செல்லும். நம்மளே டிஎன்பிசிஎஸ் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வெற்றி நம்மளை தேடி வரும். ஓகேங்களா, அதுக்குன்னு அந்த நினைப்பு மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கான எஃபர்ட்டும் நம்ம போடணும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு, வெள்ளத்தனைய வளர் நீட்டம் ஆந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு. தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்புகள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். ஓகேங்களா, தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்புகள் வளரும். தண்ணி எவ்வளோ தூரம் இருக்கோ அதே மாதிரிக்கு நீர்ப்புகள் வளர்ந்துட்டே போகும். நம்மளோட ஊக்கத்துக்கு அளவுக்கு ஏற்ப தான் நம்ம உயரும். ஓகேங்களா, நம்மளும் மனம் தளராமல் சீக்கிரம் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடணும் அப்படின்ட்டு பயங்கர இதாக இருக்கணும். ஓகேங்களா, ஓகே கான்ஃபிடென்ஸோடு இருக்கணும். நெக்ஸ்ட்டு, அதுக்குன்னு ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகாது, அளவோடு இருக்கணும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு, உள்வதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து எண்ணுவதை உயர்வாக்கவே எண்ணுக. நம்ம டிஎன்பிசி குரூப் 4க்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனால் குரூப் 4 மட்டும் படிக்கக்கூடாது. ஓகேங்களா, குரூப் 1 ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சுட்டு வரணும். ஓகேங்களா, மெயின்ஸ் ப்ராக்டிஸ்லாம் இப்போவே பண்ணணும். ஓகேங்களா, மெயின்ஸ் ப்ராக்டிஸ் குரூப் 2 குரூப் 1க்கு அப்படிங்கிற நம்மளோட எண்ணம் எப்போதும் உயர்வாக இருக்கணும். நம்ம இங்கேருந்து வானத்துக்கு போகணும்னு நினச்சா தான் அட்லீஸ்ட் ஏரோப்ளைன்லேயே நம்மளால் பறக்க முடியும். ஓகேங்களா, இதை தான் அவங்க சொல்கிறாங்க. எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணிய எண்ணம் கைவிடக்கூடாது, எண்ணத்தை கைவிடக்கூடாது தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அடையிறதுனால பரவாயில்ல, அந்த நினைப்பே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரும். ஓகேங்களா, நம்ம கூட யூபிஎஸ் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஓகேங்களா, நான் நினச்சேன், அதான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே நீங்கள் எங்கள் மேம் ஐஏஎஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்காதீங்க, ஆயிடுவேன் இன்னும் 2 இயர்ஸில். ஓகே நெக்ஸ்ட்டு, பயனில்லா சொல்லாமை அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். ஓகேங்களா, நன்மை எது என ஆராயும் அறிவில்லாதார் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ஓகேங்களா, அதாவது கரெக்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பேசுவாங்க. சொன்ன இந்த விஷயத்த கரெக்டாக சொல்லிடுவாங்க. அவங்க வாயிலேருந்து பயன் தராத சொற்களே வராது. ஓகேங்களா, ஒரு சின்ன காமெடிக்கு கூட கலகலப்பாக பேச மாட்டாங்க. பயன் தராத சொற்களே அவங்க பேசவே மாட்டாங்க. ஓகேங்களா, கரெக்டாக இது தேவையா அவங்கள தான் நம்ம சொல்லின் செல்வர் கூட சொல்லுவோம். நம்ம என்னது அனுமரை சொல்லலாம், கண்டனன் கற்பினு கனியை அப்படின்ட்டுன்னு ஒரே வார்த்தையில் மொத்தத்தையும் புரிய வச்சிருப்பார். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லிருக்க சொல்லில் பயனில்லா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக. அந்த இதாங்க இது. நம்ம பயன் தர சொற்களை மட்டும் தான் பேசணும், பயனில்லாத சொற்களை அப்படியே விட்டுறணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு புக் பேக் பார்ப்போமா? விருந்தினரின் முகம் எப்போது வாடும், நம் முகம் மாறினால் வாடிடும். ஓகேங்களா, நிலையான செல்வம் என்னென்னா ஊக்கம். இது நம்ம பார்த்தது தான். ஆராயும் அறிவுடையர்கள் யார்? பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். இது பார்த்தோம். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவதெல்லாம் சேர்த்தல்னா இப்படி வரும். பயன் இல்லாத சேர்த்தல் சொன்னா பயனிலா. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு, இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஓகேங்களா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா இங்கே வரணும். ஓகேங்களா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா இங்கே வரணும், ஊக்கம் இங்கே வரணும். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ள மற்ற தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நெக்ஸ்ட்டு, விருந்து பொறுத்ததா ஊக்கமது கைவிடேல் என்பது ஔவையாரின் ஆட்சியுரை. இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறளை தேர்ந்தெடுக்க. ஓகே, உள்ளம் உடைமை அந்த இதுதான் ஆன்சரு.
நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இயல் கம்ப்ளீட்டட், வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இயல் டீச் பண்ணியாச்சு. நைட்டு வந்து ஈவினிங் வந்து ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயல் டீச் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து என்ன இருக்குன்னா தமிழ் டெஸ்ட் இருக்கும். எல்லா டெஸ்ட்டுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட், பாய், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ.